இந்த ரீல்ல நம்ம பார்க்க போற திருக்குரான் வசனம் என்னன்னு சொன்னா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனம். என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் மிக அருகில் இருக்கிறேன். அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைக்கும் போது பதிலளிக்கிறேன். எனவே அவர்கள் என் கட்டளையை ஏற்றுக்கொள்ளட்டும், என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும், அதனால் அவர்கள் நேர்வழி அடையலாம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நான் மிக அருகில் இருக்கிறேன். அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன். எவ்வளவு மென்மை, எவ்வளவு பரிவு, எவ்வளவு அன்பு! இந்த அன்பின் அரவணைப்பில் சிரமங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த அன்பும் மென்மையும் எவ்வாறு இழையோடுகின்றன பாருங்கள். அடியார்கள் அல்லாஹ்வோடு இணைத்து கூறப்பட்டுள்ளார்கள். நேரடியாக அவர்களுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் நீர் கூறுவீராக, நான் மிக அருகில் இருக்கிறேன் என்று அவன் கூறவில்லை. நான் பிரார்த்தனையை செவியேற்கிறேன் என்றும் அவன் கூறவில்லை. மாறாக பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் என்று கூறுகிறான். அவன் தன் அடியார்களின் பிரார்த்தனைக்கு நேரடியாகவே பதிலளிக்கிறான். நிச்சயமாக இது ஆச்சரியமான வசனம். ஓர் இறை நம்பிக்கையாளனின் உள்ளத்தில் அன்பையும் திருப்தியையும் உறுதியான நம்பிக்கையையும் விதைக்கும் வசனம். அவன் திருப்தி என்னும் வீட்டில் பாதுகாப்பான அடைக்கலத்தில் நிம்மதியாக வாழ்கிறான். இந்த அன்பின் அரவணைப்பில், இந்த பதில் அளிப்பின் நிழலில் தன் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுமாறும் தன் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது அவர்களை நேரான வழியின் பக்கம் கொண்டு சேர்க்கலாம். அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வதால் அவர்கள் நேரான வழியை பெற்றிடலாம், தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் மீதான நம்பிக்கையும் அவனுக்கு பதில் அளித்தலுமே நேரான வழியை உருவாக்குகின்றன. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நேரான வழியை அடையும் போது அல்லாஹ்வும் அவர்களுக்கு பதிலளிக்கிறான். அவர்கள் அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. தான் அமைத்த ஞானம் மிக்க விதியின் மூலம் அதற்குரிய தகுந்த நேரத்தில் அவன் அவர்களுக்கு பதிலளிக்கிறான். நபி அவர்கள் கூறியதாக சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், தன்னிடம் இரு கைகளையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் அடியானை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அதுபோல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன், அவன் எனக்கு பதிலளிக்கவில்லை என்று ஒருவர் அவசரப்படாதவரை அவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படத்தான் செய்யும். சோ இப்ப நான் வாசிச்ச இந்த வசனத்திற்கான விளக்க உரை தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில் முதல் பாகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த தஃப்சீர் திருக்குர்ஆனின் நிழலில் 6 தொகுதிகளையும் நாங்கள் சீர்மை சார்பாக 50% சலுகை விலையில் வழங்குகிறோம். சங்கை மிக்க இந்த ரமதான் மாதத்தில், அதாவது திருக்குர்ஆனின் மாதத்தில் திருக்குர்ஆனுடனான நமது உறவையும் அதன் மூலமாக நமது வாழ்வையும் மாற்றி அமைப்பதற்கு இது அரியதொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடாதீர்கள். மேலே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் செய்யலாம், அல்லது கீழே கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை பயன்படுத்தியும் உங்கள் ஆர்டர்களை நீங்கள் பிளேஸ் செய்யலாம்.